Welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம SBI கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்கான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே கொஷின் நம்பர் 31லேருந்து 40 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் வந்து வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க். ஸோ கொஷின் மார்க்கோட பிளேஸில் என்ன வந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்றது தான் இந்த டாபிக். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் 31. கொஷின் நம்பர் 31ல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 156 into 5 minus 16 into 9 equal to x. நான் அந்த கொஷின் மார்க் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். x into 318. இதில் நமக்கு வந்து என்ன ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம்னா, இந்த எல்லா சமுக்குமே இந்த போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். நியூமரிக்கல் வேல்யூஸ் எப்பயுமே நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். bracket ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இங்கே நமக்கு முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ 156 into 5. 156 into 5ன்றது 5 into 6 30, 5 into 5 25 plus 3 28, so 780 minus 16 into 9. 9 into 6ன்றது 54, 9 into 1 9 plus 5ன்றது 144, which is equal to 318x. இந்த 780லேருந்து நம்ம 144 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 780ல் 144 சப்ட்ராக்ட் பண்ணால் 7. ஸோ இது 6, 7ல் 4 போகும்போது 3, 6. 636 ஈக்குவல் டு 318x. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 636 டிவைடட் பை 318. ஸோ இது நம்மளால் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இதே மாதிரி ஒரு வருஷமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Question number 32, 254 plus 312 minus x equal to 420. இது ரொம்ப சிம்பிளான சம். எனக்கு x தான் வேணும். ஸோ எக்ஸை இந்த நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 254 plus 312, x அந்த பக்கம் போகும், 420 உள்ளே வரும். ஸோ minus 420 equal to x. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6, 6 and 5. 566ல் 420 சப்ட்ராக்ட் பண்ணால் அதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. ஸோ இதை 420 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 146 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 146. கொஷின் நம்பர் 33. கொஷின் நம்பர் 33ல் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. 450 மைனஸ் 60%. அந்த 60% நம்ம எப்படி எடுக்கணும்னா 60 டிவைடட் பை 100 இன்ட்டு ஆஃபை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனில் எடுக்கணும். ஆஃப் 225. இது மொத்தத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணோம். அதனால நாமளே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ், அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ எக்ஸ் மைனஸ் 8 கியூப். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், ஒரு வேல்யூவாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். 10 வந்து 5 2s ஆர். இதை வந்து 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ். அண்டு 2வால் 6 கேன்சல் பண்ணால் 3. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கிதுன்னா 450 மைனஸ் 3 into 45. 3 into 45ன்றது 135 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8 கியூப். 8 ஸ்கொயர் வந்து நமக்கு 64. ஸோ 64 into 8 32, 48. ஸோ 512 அப்படின்னு வரும். 512. இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 512 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 450 ப்ளஸ் 512 மைனஸ் 135 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 269 மைனஸ் 135. 135 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 வரும். இங்கே இது வந்து 12ல் 5 போகும்போது 7, 5ல் 3 போகும்போது 2, இது 8. ஸோ நம்ம ஆன்சர் 827. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து நமக்கு கொஷின் நம்பர் 34. கொஷின் நம்பர் 34ல் என்ன கொடுத்துருக்காங்க? இதுவும் ஒரு பர்சன்டேஜ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ இட்ஸ் 120 into 20 டிவைடட் பை 5 minus 80 equal to question mark. நம்ம போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ போர்ட் மாஸ் ரூல் என்னது? நமக்கு முதல்ல டிவிஷன் இருந்தால் டிவிஷன் தான் பார்க்கணும். இங்கே நமக்கு டிவைட் இருக்குது. ஸோ இதை 120 into 20 by 5ன்னு எழுதலாம்.
minus 80 equal to x. ஸோ இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கூடாது, இந்த ரூல் வைஸ் தான் நம்ம போகணும். முதல்ல டிவிஷன், அப்புறமா நம்ம மல்டிப்ளிகேஷன். டிவைட் பண்ணால் இது 4 டைம்ஸ் வரும். 120 இன்ட்டு 4ன்றது 480 மைனஸ் 80 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 400. எக்ஸோட வேல்யூ 400. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 35ல இட்ஸ் ரூட் ஆஃப் 625 ப்ளஸ் கொஷின் மார்க் ஸ்கொயரை வந்து நான் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். 13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625ன்றது 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்ன்றது 169. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 169 மைனஸ் 25 144ன்னு வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் இதோட வேல்யூ வந்து நமக்கு 12 அப்படின்னு வரும். கொஷின் நம்பர் 36. கொஷின் நம்பர் 36ல நமக்கு பிராக்கெட் இருக்கு. பிராக்கெட் இருக்கிறதுனால முதல்ல பிராக்கெட்குள்ள இருக்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். பிராக்கெட்குள்ள என்ன இருக்கு நமக்கு? 7 into 5 minus 8. 7 into 5ன்றது 35 minus 8 divided by 9 plus 3 equal to x. 35 minus 8ன்றது 27. பிராக்கெட் முடிச்சதுக்கு அப்புறமா போர்ட் மாஸ், பிராக்கெட் முடிச்சதுக்கு அப்புறமா டிவிஷன். ஸோ டிவைடட் பை 9 plus 3. இதை கேன்சல் பண்ணால் 3. ஸோ 3 plus 3 equal to 6. ஸோ எக்ஸோட வேல்யூ 6. கொஷின் நம்பர் 37. கொஷின் நம்பர் 37ல 245 plus root of 225 into 2 minus x equal to 200 இப்படி இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் 225ன்றது 15ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 245 plus 15 into 2 minus x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம், 200 உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ minus 200 equal to x. 15 into 2ன்றது 30. 30 plus 245ன்றது நமக்கு 275 minus 200 equal to x. So x ஓட வேல்யூ 75. So x ஓட வேல்யூ 75. கொஷின் நம்பர் 38. ஸோ நமக்கு 40 வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். இந்த நியூமரிக்கல் கொஷின்ஸ்லேயே நம்ம ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ கொஷின் நம்பர் 38 வந்து 36 ப்ளஸ் 30% ஆஃப். ஸோ 30% வந்து 30 டிவைடட் பை 100 இன்ட்டு ஆஃப் வந்து என்னன்னு எழுதணும்? 750 மைனஸ் 136 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ இதெல்லாம் முதல்ல கேன்சல் பண்ணுறோம். ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 and 0 கேன்சல் ஆகிடும். 3 into 75. 3 into 75ன்றது 225. ஸோ 36 plus 225 minus 136 equal to x cube. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 6 and 5 1, 3 and 3 6, 261 minus 136. ஸோ 261ல 136 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 5ல 3 போனால் 2 1 125. எக்ஸ் கியூபோட வேல்யூ 125னா எக்ஸோட வேல்யூ 5. ஸோ எக்ஸோட ஆன்சர் 5. அடுத்தது கொஷின் நம்பர் 39. கொஷின் நம்பர் 39க்கு இட்ஸ் 45% ஆஃப். ஸோ பர்சன்டேஜ் பை 100 ஆஃப் வந்து மல்டிப்ளிகேஷன் 220 ப்ளஸ் 15 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 129. இதில் 0 and 0 கேன்சல். இது 5 டேபிளில் 2 டைம்ஸ், இது 5 டேபிளில் 9 டைம்ஸ். 2 இதுவும் கேன்சல் ஆகும் 11. ஸோ இந்த பக்கம் நமக்கு 99 ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 129. 15x equal to 129 minus 99 which is 30. இப்போ x equal to 2. x ஓட வேல்யூ 2. கொஷின் வந்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இங்க வந்து கொஷின் மார்க் தான் ஆரம்பிக்குது. கொஷின் நம்பர் 40. கொஷின் நம்பர் 40 வந்து x into 4 minus 177 equal to 171. ஸோ இது 4x மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம்.
7 plus 1 8 14 348. இப்போ எக்ஸ்ன்றது 348 divided by 4. 4 ஆல் அது கேன்சல் பண்ணால் 8 times 32 28 வரும். 7 times 28. ஸோ ஆன்சர் x equal to 87. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. The table given below show the information about the movie tickets sold by 3 malls ABC in the month of January, Feb and March. ஸோ 3 டேட்டா நமக்கு இருக்கு. இப்போ ஒரு கொஸ்டினா நம்ம என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்ப்போம். இஃப் த ரேஷியோ ஆஃப் த மூவி டிக்கெட், கொஸ்டின் நம்பர் 41. கொஸ்டின் நம்பர் 41 வந்து ரேஷியோனா டிவைட் பண்ணணும். ரேஷியோ ஆஃப் மூவி டிக்கெட் சோல்டு பை பி இன் ஏப்ரல். பி இன் ஏப்ரல். ஆனால் நமக்கு வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரலே கொடுக்கல, ஜான் ஃபெப் மார்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பி இன் ஏப்ரல்ன்றது எக்ஸ். இது ரேஷியோன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பைல எழுதுறேன். பி இன் ஏப்ரல், அது கூட அந்த ரேஷியோ எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மூவி டிக்கெட் சோல்டு பை சி இன் ஃபெப்ரவரி இஸ் 4:1. சி இன் ஃபெப்ரவரி. ஸோ ஃபெப்ரவரியில் சியோட வேல்யூ வந்து 100. ஸோ பை 100 ஈக்குவல் டு 4:1. ஸோ 4/1 சி இன் ஃபெப்ரவரி வேல்யூ. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கொஸ்டின் என்னன்னு பாருங்க. நம்ம கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த மூவி டிக்கெட் சோல்டு பை பி இன் ஏப்ரல். பி இன் ஏப்ரல் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400 அப்படின்னு டைரெக்டாக ஆன்சர் வந்துடுது. ஸோ ஆன்சர் வந்து 400. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு பை பி இன் ஃபெப்ரவரி, C in March, A in January. So B in February. B in February na நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. Okay, B in February ன்றது 90. Question number 45, which is 90. C in March 150 plus A in January, that is 120. இதுக்கு average 3 value. So divided by 3. 90 plus 150 240. 240 plus 120 ன்றது 360 divided by 3, which is 120. ஸோ நமக்கு கொஸ்டின் நம்பர் 45க்கான ஆன்சர் வந்து 120. இதுக்கான ஆன்சர் 120. ஸோ இப்போ அடுத்தது பாருங்க. The movie ticket sold by A and B together in February is what percentage? ஸோ டுகெதர் இன் ஃபெப்ரவரின்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணோம், ஏ அண்ட் பி சேர்த்து ஃபெப்ரவரிக்கான வேல்யூ பார்க்க போகிறோம். ஏ அண்ட் பி சேர்த்து ஃபெப்ரவரிக்கான வேல்யூ கொஸ்டின் நம்பர் 46. ஏ அண்ட் பி சேர்த்துன்னும் போது இட்ஸ் 150 + 90. இது ரெண்டும். அண்ட் ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோனா டிவைடட் பை. ரேஷியோவில் செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மூவி டிக்கெட் சோல்டு பை சி இன் மார்ச். சி இன் மார்ச்ன்றது நமக்கு மார்ச்சில் சியோட வேல்யூ கீழே இங்கே இருக்குது 150. ஸோ இட்ஸ் 150 இன்டூ 100. வாட் பர்சன்டேஜ்னு கேட்டதுனால இட் இஸ் இன்டூ 100. இந்த ஜீரோவை கேன்சல் ஆகிடும். 150 + 90 அப்படின்றது வந்து இட்ஸ் 240 by 15 into 10. ஓகே, 15 into 10. இது இருந்ததுனால 2 times, இதை 3 times கேன்சல் பண்ண முடியும். 3ஆல் இதை கேன்சல் பண்ணால் 80. ஸோ 8 into 2 160. ஸோ 46th கொஸ்டினோட ஆன்சர் வந்து 160. ஸோ 160%. வாட் பர்சன்டேஜ்னு கேட்டு ரெண்டு டேட்டா கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் டேட்டா மேலே, செகண்ட் டேட்டா டினாமினேட்டர் இன்டூ 100. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும், கொஸ்டின் நம்பர் 44. Sorry, this is 43 and question number 44. Find the ratio of tickets sold by B in March to tickets sold by A in February. B in March. So B in March ன்றது எப்படி பார்க்கணும், நம்ம Bக்கு மார்ச் வேல்யூ 100, A in February. ஸோ ஏல ஃபெப்ன்றது 150. ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்படியே 0 0 கேன்சல். இது 2 times, இது 3 times. ஸோ 2/3 வரும்.
2/3 நம்ம 2:3 அப்படின்னு எழுதலாம். இதோட ஆன்சர் 2:3. கொஸ்டின் நம்பர் 44க்கான ஆன்சர் இட்ஸ் 2:3. நெக்ஸ்ட் இதுலயே 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ராப்ளம். மூவி டிக்கெட் சோல்டு பை பி இன் மார்ச். மூவி டிக்கெட் சோல்டு பை பி இன் மார்ச்ன்றது நமக்கு என்ன வருது? நமக்கு டேட்டா பி இன் மார்ச்ன்றது 100. அடுத்தது செகண்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? இஸ் வாட் பர்சன்டேஜ்? அப்ப இஸ் மோர் ஆர் லெஸ் தென் மூவி டிக்கெட் சோல்டு பை சி இன் February. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பி இன் மார்ச்சும் சி இன் February. ஸோ கொஸ்டின் நம்பர் 45. பி இன் மார்ச்சும் 100, சி இன் மார்ச்சும் 100. ஸோ வாட் பர்சன்டேஜ்னா 100 போடுறேன் நாங்கள். ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் இருக்குது அப்படின்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிடுது. ரெண்டுமே 100. அப்போ நான் அதில் இன்க்ரீஸும் இல்லை டிக்ரீஸும் இல்லை. ஸோ இட் இஸ் 0%. கொஸ்டின் பாருங்க. மூவி டிக்கெட் சோல்டு பை பி இன் மார்ச் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்? ஸோ சி இன் Februaryயோட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே 100% தான். ஸோ ஓகே, இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா ஸ்வீட்ஸ் சோல்ட் ஆனது இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் நம்பர் 46ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இஃப் 40% ஆஃப் டோட்டல் ஸ்வீட்ஸ் சோல்ட் ஆன் ஃப்ரைடே அப்படின்றது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. தென் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் அன்சோல்டு ஆன் ஃப்ரைடே. ஸோ சேல் ஆகாமல் இருக்கிற ஸ்வீட்ஸ் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 40% வேல்யூ வந்து இதில் நேராக இந்த லைன் நேராக பார்த்தீங்கன்னா நமக்கு 80 அப்படின்னு தெரியுதுங்க. தேர்ட் லைனில் இருக்குது. ஸோ இட் இஸ் 80. 40%ஓட ஸ்வீட்டோட வேல்யூ 40%னா 80 ஸ்வீட் சேல் ஆயிருக்கு அப்படின்னா இதுலேருந்து நான் 10% கண்டுபிடிக்கலாம். 10% என்ன பண்ணுவேன்? டிவைடட் பை 4 போட்டா இந்த 40/4ன்றது 10 இல்லை, நம்ம ஈஸிக்காக இப்படி போடுறோம். ஸோ டிவைடட் பை 10 போட்டால் 80/4 போடும்போது எனக்கு 20 கிடைக்கும். 10% கண்டுபிடிச்சிட்டா ரிமைனிங் அன்சோல்டு கண்டுபிடிச்சிடலாமா? 40% வித்துச்சுன்னா ரிமைனிங் வந்து 60% வந்து அன்சோல்டுன்னு அர்த்தம். அப்போ 60% எப்படி கண்டுபிடிப்போம்? 10% 20னா 60%ன்றது 20 × 60. 120 ஸ்வீட்ஸ் வந்து சேல் ஆகாமல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. கொஸ்டின் நம்பர் 47ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Find the difference between sweets sold on Monday and Tuesday together and sweets sold on Friday. So Monday and Tuesdayவும் சேர்த்து ஃப்ரைடேக்குமான டிஃப்ரென்ஸ். மண்டேல வந்து 150 இருக்கு, டியூஸ்டேல வந்து நமக்கு 90 இருக்கு. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டேவை ஆட் பண்ணுறோம். மண்டே ப்ளஸ் டியூஸ்டே ஆட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் எதுக்கு டிஃப்ரென்ஸ்? ஃப்ரைடேக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ 150 + 90 மைனஸ் ஃப்ரைடே வந்து நமக்கு 80 இருக்குது. 80 இருந்ததுன்னா இது நமக்கு என்ன வரும்? 116 வரும். 240 - 80. ஸோ விச் இஸ் 160. என்னோட ஆன்சர் 160. அடுத்தது sweet sold on Tuesday is what percentage more or less than sweet sold on Thursday? ஸோ இது ரெண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்வீட்ஸ் சோல்ஸ் ஆன் டியூஸ்டேக்கும் தேர்ஸ்டேக்கும். ஸோ டியூஸ்டேக்கான கொஷின் நம்பர் 48. கொஷின் நம்பர் 48ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்வீட் சோல்ஸ் ஆன் டியூஸ்டே இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஸ்வீட் சோல்ட் ஆன் தேர்ஸ்டே. ஸோ ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியூஸ்டேலேருந்து தேர்ஸ்டேக்கான நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ டியூஸ்டேல நமக்கு 90 கொடுத்துருக்காங்க. டியூஸ்டேவோட வேல்யூ 90, தேர்ஸ்டே வேல்யூவோட வேல்யூ வந்து 100. இந்த கிராஃப்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 100 மைனஸ், ஸோ நம்மளோடது 100 மைனஸ் 90 டிவைடட் பை 100. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம்ல அதே மாதிரி தான். அண்ட் வாட் பர்சன்டேஜ்னு கேட்டதுனால இன்ட்டு 100. ஸோ மேலே நமக்கு என்ன இருக்குது? 100 - 90ன்றது 10. 10/100 into 100. ஸோ 100 கேன்சல் ஆகிடும். இட் இஸ் 10%. 10% டியூஸ்டேக்கு பார்க்கும்போது 10% லெஸ் தென் தேர்ஸ்டே. தேர்ஸ்டேக்கு பார்க்கும்போது 10% கிரேட்டர் தென் டியூஸ்டே.
ஆனால் நம்ம ஆன்சர் வந்து 10%. So next question number 49. Question number 49 find the average number of sweets sold on all days except Wednesday. Wednesday மட்டும் விட்டுருங்க. Monday நம்மளோட வேல்யூ 150, Tuesday வேல்யூ 90, Thursdayக்கு 100, Fridayக்கு நமக்கு எந்த லைன்ல இருக்குன்னா ஃப்ரைடேவோட லைன் வந்து 70ல இருக்கு, சாரி 80ல இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் இங்கே இருக்க மைன்யூட்டாக இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இட் இஸ் 80. 4 நாளுக்கு தான் கொடுத்ததுனால டிவைடட் பை 4. ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு 250, 340, 340 ப்ளஸ் 80ன்றது வந்து நமக்கு 420. ஸோ 420 டிவைடட் பை 4. இதை கேன்சல் பண்ணும்போது 1, இது 0, 5. 20 நம்ம சேர்த்து எடுக்க முடியாது. ஸோ 0, 5. ஆன்சர் வந்து 105. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து நமக்கு 5 கொஸ்டின் வரும். ஸோ ஈஸியாக இதில் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பார் கிராஃபில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் ரேஷியோ ஆஃப் டோட்டல் ஸ்வீட் சோல்ஸ் ஆன் டியூஸ்டே. டியூஸ்டே வந்து 90 டு த டோட்டல் ஸ்வீட் சோல்ட் ஆன் ஃப்ரைடே. ஃப்ரைடேவோட வேல்யூ வந்து 80. ஸோ ரேஷியோன்றதுனால டிவைடட் பைல போட்டிருக்கோம். 0 கேன்சல் ஆகும். இட் இஸ் 9:8. Question number 51. A man invested certain amount in 2 schemes. So 2 scheme. First oneல வந்து 30% of the amount invest பண்ணிருக்காங்க. Okay, 30% of the amount at a rate of 10% of annum. Scheme Bல வந்து 5% per annum. டோட்டலாக ரிசீவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து 1300. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட் இன்வெஸ்டட் பை மேன் இன் ஸ்கீம் பி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கீம் ஏல அவங்க இன்வெஸ்ட் பண்ணது 30%, ஸ்கீம் பியில் அப்போ ரிமைனிங் 70%. இங்கே 10% இன்ட்ரெஸ்ட், இங்கே 5% இன்ட்ரெஸ்ட். ரெண்டுமே ஆனால் 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து இட்ஸ் பிஎன்ஆர் பை 100. பிரின்சிபல், இயர் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம டோட்டல் அமௌண்ட்டு, டோட்டலாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம 100xன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏல இன்வெஸ்ட் பண்ணது வந்து 30x, பியில் இன்வெஸ்ட் பண்ணது 70x. இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு கிடச்சிருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 1300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு வந்து என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் 30x, n நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4, இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ டிவைடட் பை 100 ப்ளஸ் அடுத்த பார்ட்டில் 70x இன்ட்டு 4 இன்ட்டு 5% பை 100. ரிசீவ் பண்ண அமௌண்ட் வந்து 1300. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0 zeros கேன்சல், இங்கேயும் ஜீரோஸ், 5ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது 2, 2ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது 5, 2, ஓகே 2 and 2. ஸோ நமக்கு இப்போ இருக்கிறது வந்து இங்கே 12xன்னு இருக்குது, இங்கே 14xன்னு இருக்குது, which is 1300. ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன தெரியுது, 26x ஈக்குவல் டு 1300. அப்போ x ஈக்குவல் டு 1300 by 26. இதை கேன்சல் பண்ணால் x ஈக்குவல் டு 1300 by 26. இப்படி கேன்சல் பண்ண முடியும். 2 டைம்ஸ் மேலே 100 இருக்குது, கேன்சல் பண்ணால் 50. x ஈக்குவல் டு 50 அப்படின்னு வந்துருச்சு. பட் நம்மளோட கொஸ்டின் என்னன்னா அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி. ஸ்கீம் பியில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 70%. ஸோ 70 இன்ட்டு எக்ஸ், 70 இன்ட்டு 50, which is 3500. ஸோ ஆன்சர் வந்து 3500. Question number 52. 25% of the monthly income on food. அப்புறம் ரிமைனிங் இருக்கிறதுல 20% வந்து ரெண்ட்டுக்கும், 20% வந்து அடுத்து ரிமைனிங் இருக்கிறதுல 20% எஜுகேஷன், அண்ட் ஃபைனலாக ஹீ சேவிங் 19,200 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் இன்கம் எடுத்துக்கலாம். டோட்டல் இன்கம் வந்து நம்ம தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஸோ இதில் எனக்கு ஃபுட்டுக்கு வந்து 25% போயிடுது. 25% ஆஃப் எக்ஸ், 25%ன்றத 0.25xன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்கிட்ட இருக்கிற ரிமைனிங் அமௌண்ட் வந்து ரிமைனிங் வேல்யூ வந்து 0.75x. இந்த ரிமைனிங்கில் தான் ஹீ ஸ்பெண்ட்ஸ் 20% ஃபார் ரெண்ட். அப்போ ரெண்டோட வேல்யூ எப்படி வரும், 20% ஆஃப் ரிமைனிங்.
ஸோ இது கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், இங்கே கேன்சல் பண்ணால் 0.15x. ஸோ ஆன்சர் 0.15x. இப்போ இங்கேருந்து எனக்கு ரிமைனிங் என்ன வருது அப்படின்னா, நான் ரெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா 0.75ல் இப்போ 0.15 போயிடுச்சு. இப்போ 0.60x இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க, எஜுகேஷன் பே பண்ண போறாங்க. ஸோ எஜுகேஷனுக்கு பே பண்ணும்போது அகைன் 20% ரிமைனிங்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த ரிமைனிங் 0.60, 00 கேன்சல். ஸோ 2ஆல் கேன்சல் 5, 5ஆல் கேன்சல் பண்ணுவோம் 0.12x, 0.12x. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 0.60x minus 0.12x, which is 0.48x. இந்த 0.4x எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற இந்த வேல்யூ தான் நமக்கு 19,200. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 19,200 by 0.48 நான் 48ன்னு எழுதலாம், மல்டிப்ளை பை 100. இதை வந்து 4 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 4,000. ஓகே, கொஸ்டின் நம்பர் 53. இது வந்து ஒரு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா எழுத போகிறோம். இதுக்கான ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். A car covers 120 km distance in 5 hours. ஸோ இனிஷியலாக 120 km 5 ஹவர்ஸில் வந்து அது ட்ராவல் பண்ணுது. அதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் ஸ்பீடு. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்பீடை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 24 km/h அப்படின்னு கிடைக்குது. இது ஒரிஜினல் ஸ்பீட். இப்போ அடுத்தது 25% இன்க்ரீஸ்டு ஸ்பீட் இருக்குங்க. அதுக்கப்புறம் அது வேற டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. அடுத்தது இன்க்ரீஸ்டு ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறோம். இன்க்ரீஸ்டு ஸ்பீடுன்றது என்னோட ஒரிஜினல் ஸ்பீட் இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25%. இப்போ 125 by 100. 125ன்றது 100 + 25. இதை கேன்சல் பண்ணுவோம், 5, 4, இதால் இதை கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ். ஸோ 30 km/h. இப்போ இனிஷியலா அது ஒரிஜினல் ஸ்பீடா இருக்கும்போது 84 km கவர் பண்ணுது. இன்க்ரீஸ் ஆன அப்புறம் 135 km கவர் பண்ணுது. நம்ம கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த டோட்டல் டைம் டேக்கன் பை த கார் டு கவர் த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டைமுக்கான ஃபார்முலா என்ன, இட் இஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டோட்டல் டைம்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 84 km என்ன ஸ்பீடில் போகுது, 24 km ஸ்பீடில். அடுத்தது 135 km டிஸ்டன்ஸை 30 km ஸ்பீடில் போகுது. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் நமக்கு டோட்டல் டைம் கிடச்சிடும் 3.5. அடுத்தது கேன்சல் பண்ணும்போது நமக்கு 4.5. ரெண்டு ஆட் பண்ணால் 8. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 8. ஓகே, கொஸ்டின் நம்பர் 54 வந்து in a town 40% are male and rest are female அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டவுனோட டோட்டல் பீப்புளை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், எக்ஸ்ன்னு சொல்லிடலாமா. அப்போது அதில் மேல் வந்து 40%னா 40x, ஃபீமேல் வந்து ரிமைனிங்னா 60x. இது அந்த 60x வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னா, 40% வந்து கிராஜுவேட்டும் ரிமைனிங் பீப்புள் வந்து நான் கிராஜுவேட். இவங்க வந்து கிராஜுவேட்டு, இவங்க நான் கிராஜுவேட். இப்போ இந்த நான் கிராஜுவேட்டுக்கு தான் நமக்கு வேல்யூ தெரியும், 540 அப்படின்னு தெரியும். நம்ம இதை வச்சு தான் மேல்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் கிராஜுவேட் எவ்வளோ, 60% ஆஃப் ஃபீமேல் வேல்யூ வந்து 540. ஸோ 60 by 100 ஆஃப் 60x equal to 540. 0 cancel. So 36x equal to 540. அப்போ எக்ஸோட வேல்யூ 540 by 36. 6 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ், இது 90. திருப்பி கேன்சல் பண்ணால் 15. இது எக்ஸோட வேல்யூ. பட் நம்ம கொஸ்டின் என்ன, நம்பர் ஆஃப் மேல்ஸ் இந்த டவுன். நம்பர் ஆஃப் மேல்ஸ் எவ்வளோ, 40x. ஸோ 40 into 15 which is 600. So answer 600. Next question. Reema and Seema started a business with an investment of rupees. ஒரு பர்சன் வந்து x, இன்னொரு பர்சன் வந்து x plus 500 அப்படின்னு ரெண்டு பேரோட கேபிட்டல்.
ஸோ ரீமாவோட கேபிட்டல் எக்ஸ், சீமாவோட கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் 500 for a year. If a profit share of ரீமாக்கு வந்து 1/6 less than that of சீமா. ஸோ இவங்களது வந்து சீமாவோட 1/6 பார்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இதோட ரேஷியோ என்னவா இருந்திருக்கும்? 5:6. ஸோ ஒரு பார்ட் வந்து கம்மியாக இருக்குது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரேஷியோவில் எடுக்க போகிறோம். ரீமா அண்ட் சீமா வந்து ரேஷியோவில் எடுக்க போகிறோம். எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 500 அப்படின்றது வந்து 5 divided by 6. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6x ஈக்குவல் டு 5 into x plus 500. ஸோ 5x plus 2500. இந்த பக்கம் 6x. அந்த சைடு 5x கொண்டு போனால் x equal to 2500 அப்படின்னு டைரக்டாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. Question number 56. A shopkeeper sold an article for rupees 2400 at 20% of profit. இதில் வந்து டிஸ்கவுண்ட் அலோட் ஆன ஆர்டிக்கல் வந்து 20% தான். இஃப் ஹீ அலோடு 20% தான் அலோடு. பட் இஃப் ஹீ அலோட் 10% அந்த ஆர்டிக்கல் அப்பவும் ப்ராஃபிட் வருமா? அப்படி வந்ததுன்னா என்ன ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சோல்ட் பண்ண ப்ரைஸ் தான் இருக்குது. நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் 2400ன்னு இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100/100 ப்ளஸ் ப்ராஃபிட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 2400 இன்டூ 100 பை ப்ராஃபிட் வந்து 20%. ஸோ 120ன்னு இருக்குது. இப்போ இதில் 0 அண்ட் ஒரு 0 கேன்சல். 12ஆல் இதை கேன்சல் பண்ணால் 2 which is 200. ஸோ இன்னொரு 0 இருக்குது. ஸோ நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000 rupees அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது டிஸ்கவுண்ட் அலோட் ஆன ஆர்டிக்கல் அப்படின்றது 20%. ஸோ இங்கேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100/100 மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எனக்கு தெரியும் 2400. 100/100 மைனஸ் டிஸ்கவுண்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அலோடுனா 20%. ஸோ 20% வரும்போது இட் இஸ் 80. 80ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது 30 வரும். ஸோ ஏற்கனவே 2 0 இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணும்போது 3000 அப்படின்ற ப்ராஃபிட் வரும். பட் அந்த ஷாப்கீப்பர் எவ்வளோ பர்சன்டேஜ் அலோவ் பண்ணுறாங்கன்னா 10% தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ். ஸோ நியூ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ். இப்போ அவன் 10%ல் சேல் பண்ணால் என்ன அமௌண்ட் இருக்கும்னு. ஸோ மார்க்டு ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100. சேம் ஃபார்முலா. ஸோ நம்மளோட மார்க்டு ப்ரைஸ் என்ன? 3000 இன்டூ 100 மைனஸ் 10%. ஸோ 10 divided by 100. So which is 90. 3000 into 90/100. ஒரு 0 கேன்சல். இதில் ஒரு 0 கேன்சல் ஆகிடும். which is 2700. இப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? இனிஷியலாக நான் சோல்வ் பண்ணும்போது எனக்கு 2000 rupees. சாரி, அது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நான் புதுசாக இப்போ சேல் பண்ணும்போது 2700 வந்திருக்கு. என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000. ஸோ என்னோட ப்ராஃபிட் வந்து 700 rupees. ஸோ 700 is the answer. Okay, question number 57. The present age of Sunita and Mohit is 6:5 respectively. The present age of Vinitha is 11 years more than that of Mohit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவில் கொடுத்ததுனால சுனிதா அண்ட் மோஹித் வந்து என்னென்னு எழுதலாம்? 6/5 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது வினிதாவோட ஏஜ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. வினிதாவோட ஏஜ் வந்து 11 years மோர் தென் மோஹித்தோட ஏஜ். மோஹித்தோட ஏஜ் வந்து நமக்கு 5. ஆனால் ரேஷியோவில் கொடுத்ததுனால 5x. அடுத்த கண்டிஷன், இஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் வினிதா இஸ் twice the age of சுனிதா. சுனிதாவோடது வந்து 6x. எப்போ? 5 years ago. ஸோ 6x minus 5. இந்த ரெண்டு வியும் கம்பேர் பண்ணால் எனக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். கொஸ்டின் வந்து வினிதாவோட ஏஜ் என்ன அப்படின்றது தான்.
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் 11 + 5x = 12x - 10. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், 5x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், 10 அங்கே கொண்டு போகிறேன். ஸோ 21 = 12x - 5x which is 7x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 3. கொஷின் என்ன, வினிதாவோட ஏஜ். வினிதாவோட ஏஜ் 11 + 5x. ஸோ 15 + 11 26. ஸோ ஏஜ் வந்து 26. ஓகே, இது வந்து நமக்கு மிக்ஸ்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70 liters of milk and water in the ratio 3:7. அடுத்தது x liters of milk வந்து and 56 liters of water இதோட மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த 70 லிட்டர்ஸில் added to the மிக்ஸ்சரில் ஆட் பண்ணும்போது அது என்ன ரேஷியோக்கு மாதிரினா 3:5. ஸோ நமக்கு 70 liters of water. இப்போ இதோட ரேஷியோ வந்து 3. டோட்டல் வேல்யூ, இந்த டோட்டல் ரேஷியோ வந்து 10. ஸோ 3/10ன்றது அதோட வேல்யூ ப்ளஸ் அங்கே மேலே இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு 1ல் வந்து எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து எக்ஸ் லிட்டர். கீழே வந்து 70 liters ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். ஸோ வாட்டர் இங்கே என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 7/10 இந்த ரேஷியோவில் இருக்குது. அவங்க ரேஷியோவில் கொடுத்ததுனால நம்ம 3/10 7/10 எடுத்துட்டோம். ப்ளஸ் இங்கே வந்து 56 liters ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் அது என்ன ரேஷியோவில் இருக்குது 3/5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 7 × 3 21 ப்ளஸ் எக்ஸு. கீழே 49 + 56 = 3/5. ஸோ எனக்கு மேலே தான் நமக்கு எக்ஸ் இருக்குது. ஸோ 21 + x/49 + 56ன்றது 5 105 = 3/5. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 × 21 + x = 3 × 105ன்றது 315. ஸோ இப்போது 21 + xன்றது 315 / 5 நம்ம அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுவோம். 6 13ன்றது 6 3 63. ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூ 21x = 63. அப்போ x = 63 - 21 which is 42. ஸோ இதோட வேல்யூ வந்து 42. ஓகே, கொஷின் நம்பர் 59. கொஷின் நம்பர் 59ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A can do a work in 48 days. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 1/48, பியோடது வந்து 1/72 அண்ட் சி வந்து 1/54. A and B together can do a work for 8 days அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நாம் வந்து இப்போ என்ன பண்ணலாம், 48 72 54க்கு எல்சிஎம் எடுத்தால் எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். 54 இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இது 2 டைம்ஸ் வரும்போது 24, இது 36 27. அடுத்து இது 3 டேபிள்ஸில் வரும். 8 டைம்ஸ் 12 டைம்ஸ் அண்ட் 9 டைம்ஸ். திருப்பியும் 3 டேபிள்ஸில் 8 அப்படியே இருக்கும். இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இப்போ 4 டேபிள்ஸ் எடுத்தால் 2 டைம்ஸ் 1 டைம் 3. இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 6 24 24 × 9 × 2. ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 432 அப்படின்னு வரும். இந்த 432 அப்படின்றது வந்து டோட்டல் எஃபிஷியன்சி. இப்போ இந்த டோட்டல் எஃபிஷியன்சியில் ஏ அண்ட் பி, ஏஆல் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா 432 ÷ 48 போட்டால் 9 யூனிட். ஒரு நாளைக்கு 9 யூனிட் இவங்களால முடிக்க முடியும். இது ஏக்கு. ஸோ பிக்கு என்ன வந்திருக்கும், 432 / 72. அப்போ இவங்களது வந்து 6 யூனிட் பர் டே கம்ப்ளீட் பண்ண முடியும். சியால் 432 / 54 கேன்சல் பண்ணோன்னா 8 யூனிட் பர் டே கால்குலேட் பண்ண முடியும். இப்போது ஏ அண்ட் பி சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஏ அண்ட் பி சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 9 ஒர்க் ஒரு நாளைக்கு முடிக்க முடியும். இவங்களால 6 யூனிட் முடிக்க முடியும். ஏ + பி அப்படின்னா டோட்டலாக 15 யூனிட் பர் டே முடிக்க முடியும். ஆனால் எத்தனை நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, 8 டேஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 8 ×
15. 8 into 15 calculate பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 120 யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ டோட்டல் வந்து 432. இதில் A plus B கம்ப்ளீட் பண்ணுறது வந்து 120 யூனிட்ஸ் வந்து 8 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் எனக்கு? 432ல் 120 போயிடுச்சுன்னா இட் இஸ் 312. இந்த 312 ஒர்க்கை யார் முடிக்கணும்னா C தான் முடிக்க போகிறாங்க. எத்தனை நாளில் முடிக்க போகிறாங்க? ஸோ சிக்கு வந்து கொடுத்துருக்கிறது 312 ஒர்க்கு இன் 8 days. ரிமைனிங் 8 daysல ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை. ஒரு நாளைக்கு அவங்க வந்து 8 முடிக்க முடியும் அப்படின்னா இந்த 312வை எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 39 days அப்படின்னு வருது. ஸோ சியால் 39 daysல இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆன்சர் இ. ஓகே, கொஷின் நம்பர் 60. கொஷின் நம்பர் 60ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த டோட்டல் டைம் டேக்கன் பை அ போட் டு கவர் 105 kilometer upstream and 105 kilometer downstream in the ratio 7:5 hours. If the ratio of the speed of the boat is downstream to upstream is 2:1. ஸோ நமக்கு ரேஷியோ வந்து 2:1 கொடுத்துட்டாங்க. இந்த ரேஷியோலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஷியோலாம் யூஸ் பண்ணி ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 60. இதில் நமக்கு முதல்ல கொடுத்துருக்கிறது அப்ஸ்ட்ரீமுக்கு 105. நமக்கு ரேஷியோ வந்து டவுன் ஸ்ட்ரீம் டு அப்ஸ்ட்ரீம். ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்கு ரேஷியோ 2வும் அப்ஸ்ட்ரீமுக்கு ரேஷியோ 1ம் கொடுத்துட்டாங்களா? ஸோ நம்மளோட ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. நான் டைம் தான் நம்ம ஸ்பீடு கால்குலேட் பண்ணணும். பட் இங்கே நம்ம டைம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும், 105 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமில் போகுது. அண்ட் வித் த ஸ்பீடு ஆஃப் த போட் வந்து 2:1. ஸோ அப்ஸ்ட்ரீமுக்கு வந்து நான் A ப்ளஸ் அடுத்தது டவுன் ஸ்ட்ரீமுக்கும் 105 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. வித் த ஸ்பீட் ரேஷியோ 2A ரெண்டும் சேர்ந்து 7:5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா இட்ஸ் 210A. எல்சிஎம் எடுக்கிறேன். 210 ப்ளஸ் 105 by 2A equal to 7:5. Sorry, it is 7.5. Sorry, it's 7.5. So 7.5 வருது. இதை கால்குலேட் பண்ணால் 315 equal to 2A into 1 7.5ன்றது 15A. அப்போ ஏயோட வேல்யூ 315 டிவைடட் பை 15. 15 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது 21. ஏயோட வேல்யூ 21 வருது. இப்போ நம்ம கொஷின் என்ன? ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்றது நமக்கு ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டரோட ஃபார்முலா ஸ்பீட் இன் அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் ஸ்பீட் இன் டவுன்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஸோ அப்ஸ்ட்ரீமில் போகும்போது அதோட வேல்யூ என்ன இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது 2 times ஆஃப். ஸோ 2Aன்னு வருது. 2Aன்றது 2 into 21 which is 42. அப்ஸ்ட்ரீமில் போகும்போது அதோட ரேஷியோ 1 தான். ஸோ 1A தான். 1Aனா 21 டிவைடட் பை 2. ஸோ 63/2. 63/2ன்றது 31.5. ஆன்சர் 31.5. Okay, a train takes 30 seconds to cross a pole and 45 seconds to cross a 350 meters long bridge. Find the length of the train. Okay, formula speed கண்டுபிடிக்கிறதுக்கான formula வந்து it's distance by time. ஸோ லென்த்தை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? இங்கே எல்லுன்னு எடுத்துக்கலாம். லென்த் ஆஃப் த ட்ரெயினை வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். டைம் வந்து 30 seconds முதல்ல வருது. பிரிட்ஜோட கிராஸ் பண்ணும்போது இது இனிஷியலாக இருக்கிறது. இதுவே கிராசிங் த பிரிட்ஜின்னு வரும்போது நம்மளோட லென்த்து வந்து அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஆகுதுன்னா லென்த்து ப்ளஸ் 350 மீட்டர் அந்த பிரிட்ஜையும் சேர்த்து வந்துடும். இந்த இடத்துல டைம் டேக்கன் வந்து 30 செகண்ட்ஸும் இங்கே டைம் டேக்கன் இதையும் சேர்த்து கிராஸ் பண்ணுறதுக்கு 45 செகண்ட்ஸும் வருது.
ஸோ எஸ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன நமக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ எல் பை 30. இங்கே ஸ்பீடோட ஃபார்முலா எல் ப்ளஸ் 350 அந்த பிரிட்ஜோட லென்த்தும் சேர்த்து பை 45. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிக்கலாம். எல் பை 30 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 350 பை 45. இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3L ஈக்குவல் டு 2L ப்ளஸ் 700. L அந்த பக்கம் போகும்போது L ஈக்குவல் டு 700. ஸோ இப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து 700 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 62. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். நமக்கு வந்து ரெண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ரெண்டு ரேடியஸ், போத் ரேடியஸோட சம்மை கண்டுபிடிக்கணும். ஒரு ரெண்டு சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிள் வந்து அதனால நம்ம ஸ்மாலர்னு வச்சுக்கலாம், இன்னொன்று பிகர்னு வச்சுக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட இதை வந்து நான் R1 டினோட் பண்ணுறேன், விச் இஸ் 88. இங்கேருந்து நான் R1 கண்டுபிடிக்கணும்னா 88 இன்டூ 2 இன்டூ 22/7. அப்போ 7 மேலே வரும், 2 இன்டூ 22 கீழே வரும். 22வால் இதை கேன்சல் பண்ணால் 4, இதால் கேன்சல் பண்ணும்போது 2. ஸோ விச் இஸ் 14. இது ரேடியஸ் 1. அதே மாதிரி செகண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 132. ஸோ 2 இன்டூ 22/7 இன்டூ R2 ஈக்குவல் டு 132. இப்போ R2 ஈக்குவல் டு 132 இன்டூ 7/2 இன்டூ 22. 2வால் கேன்சல் பண்ணும்போது இட் இஸ் 6 கேன்சல் பண்ணும்போது 3. ஸோ 21. இப்போ எனக்கு என்ன கொஷின் என்ன, நமக்கு சம் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் போத் த சர்க்கிள்ஸ் R1 plus R2. So 14 plus 21 equal to 35. So என்னோட ஆன்சர் வந்து 35. அடுத்து கொஸ்டின் வந்து நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும். இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்க. 91, 112, 136, 164 and 197. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 21 இருக்கு. இதுக்கு பார்க்கும்போது 24 வந்துடுதா, இங்கே வந்து 136, 164 பார்க்கும்போது 28. இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே 3 போயிருக்கு, இங்கே 4. அப்போ அடுத்தது நான் செக் பண்ணி பார்க்குறேன், இந்த இடத்துல எனக்கு 5 வந்திருக்குமா அப்படின்னு. 5 வந்திருந்தா 28, இது வந்து 24 + 4 28. ஸோ 28 + 5 வந்து 33 வந்திருக்கணும். ஸோ 33 வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 164 33 ஆட் பண்ணால் நமக்கு 197 வந்திருக்கு. கரெக்ட். அப்போ அடுத்தது என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும், 6 வந்திருக்கணும். 6 ஆட் ஆயிருக்கணும். 6 ஆட் ஆயிருந்தா இங்கே 39 வந்திருக்கும். ஸோ 39 இதோட ஆட் ஆச்சுன்னா 197ஓட 39 ஆட் ஆச்சுன்னா 9 + 7 6. ஸோ லாஸ்ட் வேல்யூ 6ல் வருது. த ஆன்சர் இஸ் 236. ஓகே, கொஸ்டின் நம்பர் 64. இதுவும் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் தான். இப்போ இது 12 இருக்கு, 12க்கு அப்புறமா 39 இருக்கு. 3 டைம்ஸ் போட்டால் 36 வருது, ஆனால் கூட ஒரு 3 ஆட் ஆயிருக்கு. இந்த 12 வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், 12 இன்டூ 3 + 3 போட்டால் 39 வருது. அந்த பேட்டர்னில் இருக்கு. அப்போ அதே மாதிரி 39ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எந்த வந்திருக்கும், 39ன்றது இட்ஸ் 90, 117 வந்திருக்கும். 3 ஆட் பண்ணால் 120. கரெக்டாக இருக்குது. அப்போ அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். 120ஐ நான் என்ன பண்ணுறேன், இன்டூ 3 + 3. ஸோ 360 + 3 363. அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணால் இன்டூ 3 + 3. 363 இன்டூ 3ன்றது 9, 18, 1089 + 3. ஸோ 1092. நம்மளோட ஆன்சர் 1092. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5040. 5040லேருந்து 840 அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது இது 1008 தான் வருது. பட் 840 ஒரு 6 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் அந்த வேல்யூ வருதான்னு பார்க்கலாம். ஸோ 5040வை 6 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ் 48, 24, 4 டைம்ஸ் 0. கரெக்டு. அப்போ அடுத்தது 6 இருக்கு, இதுலேருந்து எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா இப்படி ரிவர்ஸ்லேயும் பார்க்கலாம். 7லேருந்து ட்வைஸ் தான் என்ன இருக்குது, 14.
14லேருந்து இது 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 42. இப்போ இது வந்து என்னவா இருந்திருக்கும்? இப்போ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ 42 இன்ட்டு 4 இன்ட்டு 4ன்றது 8, 168. இந்த 168 வந்து 840ல் 168 எப்போ வரும் அப்படின்னா when you divide by 5. 1 34, 34ன்றது 6 times 30, 40ன்றது 8. ஸோ இப்படி மல்டிப்ளிகேஷனில் பார்க்கலாம், இல்லை இந்த பக்கம் டிவிஷனில் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 168.